செஞ்சதுக்கு அப்புறமா அவனை நம்பிட்டு இருப்பாங்க. ஏம்மா அதனால வீடியோ கூட ரெக்கார்ட் பண்ணி கொடுத்துருக்காருல, வேற வேணா உனக்கு? டேய், அவன் கடைஞ்ச எடுத்த களவாணி போயடா. உன்னை என்னையெல்லாம் தாண்டி போயிடுவான். சொந்த வீட்லயே அம்பிட்டு பொம்பளைங்களே அடிமையா இல்ல வச்சிருக்கான். ஏதோ அந்த சோன் பப்படி மண்டை கிழவி 40% சொத்து வச்சிருக்காங்கிறதுனால அவ சொல்றத கேட்கற மாதிரி சும்மா நடிக்கிறான். அதுவும் போய் நம்ம கிட்ட வந்து சுத்தி விடுறான். ஆனா கரிகாலா, இப்படி யோசிச்சு பாரு. அந்த எஸ்கேஆர் பரம்பரை பணக்காரன். இந்த களவாணி பைய ஒரு காலத்துல அவனுக்கே அல்ல கையா இருந்தவன். இப்ப அந்த எஸ்கேஆரோட பணம் காசெல்லாம் கணக்கு போட்டு நமக்கே ரூட்டு கொடுத்துட்டான்னா? ஏம்மா அப்படி செய்யவே மாட்டாருமா. அவங்களுக்குள்ள பகை இருக்குமா? போட, பகையாவது புகையாவது. பணம் அசிங்கத்துல கிடந்தா கூட அதை எடுத்து ஜோப்புல போட்டுக்கிறாள் இந்த குணசேகரன். அவனை பத்தி போய் ஏதோ பகை பச்சை மிளகான்னு பேசிக்கிட்டு இருக்க. ஏம்மா அந்த ஆள் என்னை ஏமாத்தினா கத்தி எடுத்து சொருவி விட்டு சவனே ஜெயில போய் கிடமா. ஏய், நீ எதுக்குடா சொருகிற? நான் இருக்கிறப்ப நீ அதை பத்திலாம் ஏன் கவலைப்படுற? நம்ம கிட்ட கொஞ்சம் வாலாட்டான்னு தெரிஞ்சா கூட அவன் சோழிய முடிச்சு போடுவேன், தெரியாது? அவன் வீட்டு பொம்பளைங்க மாதிரி என்னையும் வக்கில்லாதவன் நினைச்சிட்டு இருக்கானா? பாத்துருவோண்டா. ஆனா உங்க அப்பனை சொல்லணும்டா. 2ஆம் தரமா என்ன கட்டிக்கிட்டு என்ன நடு ரோட்ல விட்டுட்டான். இங்க கிழிச்சது பத்தாதுன்னு மலேசியால போய் மாவாட்ட போயிட்டான். போன போட்டாலும் எடுக்கிறது இல்ல. ஒருவேளை ஊருக்கு வந்து அவ வீட்டுல பம்பிட்டு உட்காந்தாலும் உட்காந்துருப்பான். நேரா அவ வீட்டுக்கு போய் குடுமைய புடிச்சு கொண்டாந்துடணும்டா. ஏம்மா மாமா வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஓரமா இருப்போம். சரி வா வா. என்னடா ஏதோ கார் வருது? ஏம்மா இவன் தாம்மா எஸ்கேஆர் தம்பி அரசு. கூட அந்த அருண் பையனும் இருக்கான். ஏண்டா இவங்க எதுக்குடா ஊருக்கு முந்தி நாக்க தொங்கப்பட்டு வந்திருக்காங்க? ஐயோ, என் ஆளு இவன் கூட வந்து இறங்குறா. நம்ம கிட்ட வாக்க கொடுத்துப்புட்டு இப்ப இவனை அவுத்து விட்டான் போல இருக்குடா. சரியான தருதலையா இருக்கும் போல இருக்கே இது. அந்த பையன் என்னடா பாதி தூக்கத்துல இருந்து வந்த மாதிரி இருக்கான். அவ அவசரத்துக்கு பாதி கூட இல்ல. இவ்வளவு கேவலமான ஜோடியா இருக்கு. இந்த மூஞ்சிய போய் எப்படிதான் லவ் பண்ணாலும் இந்த சிங்காரி. தர்ரா, கழுதைக்கெல்லாம் தெரியாது கற்பூர வாசனை. நம்ம வீட்டுக்கு இழுத்துட்டு வந்து நம்ம அருமை பெருமையெல்லாம் புரிய வைப்போம். இந்த டைம் தான் வரேன்னு சொன்னாங்க. என்ன உங்க ஃபேமிலில இருந்து யாரையும் காணோம்? வந்துட்டு இருப்பாங்க, வந்துருவாங்க. சரி, அது வரைக்கும் நாங்க பார்த்துட்டு நாங்க பார்த்துட்டு இருக்கோம். வந்துட்டான் பாரு. வாத்துவா, என் வண்டி வந்துருச்சு. ஓரவா ஓரவா. பார்த்து பார்த்து மெதுவா. வண்டியா அந்த பக்கம் போடுறேன்.
ஆதிர எப்ப வந்த? இல்ல நீ இப்பதான் வந்தேன். நான் சென்டர்ல இருந்து நடந்து வந்துட்டு இருந்தேன். இவங்க கார்ல வந்தாங்க, அப்படியே கூட்டிட்டு வந்துட்டாங்க. ஓஹோ, சரி சரி. கரிகாலா, எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருதுடா. நம்ம கிட்ட சம்பந்தம் பேசிவிட்டு இப்ப நம்மள நடு ரோட்ல நிறுத்திவிட்டு இப்ப அந்த குடும்பத்தோட ஜவுளி வாங்க போறான் மத்தியா அவன். டேய், பேசாம உள்ள போய் சாமி ஆட்டு வந்துருவா. கொஞ்சம் இரு, காரியத்தை கெடுத்து விட்றாத. பொறுமையா இரு. மாமா கூப்பிடுறேன்னு சொல்லியிருக்காருல்ல, வெயிட் பண்ணுவோம். மறைஞ்சே நிப்போம், வா. இதெல்லாம் தேவையா நமக்கு? வா வா வா. ம், கல்யாணத்துக்கு முன்னாடியே அந்த குடும்பத்தோட செட்டில் ஆயிட்டியா? ம், கொஞ்சம் கட்டுப்பாடு முக்கியம். ஏன்னா நம்ம கலாச்சாரம்னு ஒன்று இருக்கா இல்லையா? என்ன அரசு, என்ன அரசு, நீங்கள் நேரத்தோடய வந்தீங்க போல. we stand by our words. அப்படின்னா சொன்ன வார்த்தையை காப்பாற்றுவோம். ஆஹா, அதையும் கஷ்டப்பட்டு இங்கிலீஷில் சொல்கிறியே, தமிழில் சொல்லலாம்ல. தமிழ்நாட்டில் இங்கிலீஷ் எங்கள் பிளட்டில் கலந்துருக்கு. பிளட்டில் இருக்கா? பத்திரமா வச்சுக்கோங்க. இங்கிலீஷை பிளட்டில் வச்சுக்கிட்டு தமிழை தூக்கி தெருவில் ஓட்டிய. சரி விடுங்க. ஆனால் அந்த குறித்த நேரத்துக்கு வர்றீங்க பார்த்தீங்களா, இந்த குணங்கள் உங்கள் ஐயாட்ட நிறையா இருந்துச்சு அரசு. அவர் எங்கே போனாலும் சரியான நேரத்துக்கு போயிடுவார். அவர்கிட்ட இன்னும் நிறையா நல்ல குணங்கள் இருந்துச்சு. கிருஷ்ணமூர்த்தி ஐயா தங்கமான மனுஷன். அப்படி இருந்து என்ன பிரயோஜனம்? நிறைய பேரை நம்பினாரு, எல்லாரும் அவர் முதுகில் குத்திட்டு போனதான் மிச்சம். அக்கா, ம், முதுகில் குத்துறாங்கன்னு தெரியுதுல்ல, அப்புறம் அதுக்கு முதுகை காட்டுறியே, திரும்பி நிற்க வேண்டியதானே. மாமா, என்னம்மா? புடவை எடுக்க வந்தோம். ஆமாம்மா, அதுக்கு தான் வந்திருக்கேம்மா. எடுக்கலாம் வாங்க. இல்ல, நல்ல நேரம் போயிட போகுது. எடுப்போம். ஆதிரா கூட போ. ஆதிரைக்கு பிடிச்ச புடவை எடுங்கம்மா. ஏன்னா அவளுக்கு தான் எடுக்க வந்திருக்கோம். இல்லைண்ணே, எனக்கு ஜனனி அண்ணியை சூஸ் பண்ணட்டும். அப்படியா? அதுவும் சரிதான். அவ வீட்டு புடவை அவ தானே எடுக்கணும். என்னம்மா முழிக்கிறியே? உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எஸ்கேஆர் குடும்பத்தில் ஜனனியை தத்தெடுத்துட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு சொல்லலையாவ? என்ன சமையல் கட்டில் நின்று குசு குசுன்னு பேசிட்டே இருப்பிய, இதை சொல்லலையாவ? முக்கியமான விஷயத்த, நம்ம குடும்பத்தோட கடைசி நியூஸ் இதாம்மா, லேட்டஸ்ட் நியூஸு. என்ன ஜனனி, என்ன முறைக்கிற? அன்னைக்கு தட்டு மாற்ற போனோம்ல, அங்கே நடந்து கூத்துருக்கே. அடேங்கப்பா, நாங்களே தட்டை கொண்டு போனோம், அங்கே வச்சு நாங்களே தட்டை மாற்றிக்கிட்டோம். அந்த கன்றாவி என்னத்தை சொல்ல. எங்க இதுல என்னங்க தப்பு இருக்கு? அவங்க கிட்ட எங்க வீட்டு குணம் இருக்கு, எங்க வீட்டு சாயல் இருக்கு. தத்தெடுத்தா கூட தப்பு இல்லையே. ம், எடுத்துக்கங்க அரசு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. தத்தெடுத்துக்கங்க, நீங்களே வச்சுக்கோங்க. இப்போ புடவை எடுங்க வாங்க, அதுக்கு தான் வந்திருக்கோம். சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்க வேண்டாம், வந்த வேலையை பார்ப்போம் வாங்க. வா. பாருங்க பாருங்க, போங்கம்மா, போய் எடுங்க பாருங்க. அரசு வாங்க, பேசிட்டு இருப்போம். என்னங்க என்ன கூப்பிடுறீங்க? நான் ஃபர்ஸ்ட் கிளாஸா புடவை செலக்ட் பண்ணுவேன். வாங்க நீங்களும் வந்து பாருங்க. அப்படியா? சரி பண்ணுங்க பண்ணுங்க. நமக்கெல்லாம் அது சரியாக வராது, நீங்கள் பண்ணுங்க. நான் அப்படியே ஒரு நடக்கிறேன். ஏப்பா, பியூர் ஜெருகே சாரிங்க எல்லாம் எடுப்பா. இங்கதான் மேடம். மேடம், இங்க ரெஸ்ட் ரூம் எங்க இருக்கு? ஸ்ட்ரைட்டா போனீங்கன்னா லெஃப்ட்ல இருக்கு மேடம். 2 minutes போயிட்டு வந்துடுறேன். நான் வரவா? இல்ல, நான் போயிட்டு வரேன் மேம். சரிங்க மேடம். பாத்துமா பாத்து. அந்த லெஃப்ட் சைடில் இருக்கு பாருங்க, ஒரு சிவப்பு கலரு. அதாருங்க சிவப்பு, அதான். சேச்சே, அதெல்லாம் வேணாங்க. என்னங்க நீங்க ஜரிகை நிறைய இருக்கிறது எடுப்போம். ஏங்க அது எடுக்காதீங்க, இதை எடுங்க. வா வா வா, அங்கிட்டு போயிருவோம். வா வாடா, இங்கே நில்லு.
என்னம்மா இங்க கூட்டியாந்து இருக்க? பேசாம இருடா. அங்க ஆளுங்கெல்லாம் இருக்காங்கன்னு தானே நம்மள இப்படி ஓட விட விட்டுட்டு இருக்கான். இங்கே இரு, அதுங்கெல்லாம் முடிச்சிட்டு கிளம்பட்டும். நல்லா இருக்கிறது எடுக்கிறது விட்டுவிட்டு ஓஹோ. செலக்ஷன் சுத்தமா கொடுங்க தெரியல பாப்பா. இவருக்கு. அதெல்லாம் கட்ட மாட்டாங்க, உங்களுக்கு தெரியல. நாங்க எடுக்கிறோம், விடுங்க. செலெக்ஷனில் நீங்கள் பெரிய கில்லாடியாக்கம். அப்புறம் அதுக்கு இந்த கலரில் சட்டை போட்டிருக்கியே? ஏன் இதுக்கு என்ன குறைச்சல்? சிங்கிச்சான்னு. சரி எதையும் எடுங்க. என்னமோ இருக்குடா, அந்த ஆள் நம்ம கிட்ட மறைக்கிறான். நம்மள வர சொல்லிவிட்டு குடும்பமா உள்ள போய் கும்மி அடிச்சுக்கிட்டு அது அவங்க எல்லாமே சூப்பரா எடுப்பாங்க. இருக்கு. ஏய் என்ன நீ ஓவர் ஆடிட்டு இருக்க? புடவை உங்க அத்தைக்கு தான் இருக்கிறாங்க, உனக்கு இல்ல. அண்ணா, ஓவர் ஆட்டம் போடாத. இது ஓகே. அதையும் வச்சிருக்கேன்னா அத்தைக்கு நல்லா இருக்கும்ல. அந்த புடவையோட பல்லு நல்லா இருக்குல்ல? இதெல்லாம் ஆரணியா? ஆமா. அங்க இருந்தா வருதா? ஆமா, ஆதிரா, இதுதான் அது வேண்டாமா? ஒரு நிமிஷம். சரிங்க அண்ணா. அக்கா சொல்லுங்கக்கா. ஜனனி, என்னால முடியாதுமா. நான் கிளம்பி வந்துடட்டுமா? அக்கா, என்னக்கா விளையாடுறீங்களா? எவ்வளோ பெரிய ஓப்பனிங், அதை போய் விட்டுட்டு கிளம்புறேன்னு சொல்றீங்களே. உங்களால முடியாதுங்கிறதே கிடையாது. சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வாங்கக்கா. ஐயோ இல்ல ஜனனி, ரொம்ப பயமா இருக்கு. அதுவும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஒரே நர்வஸா இருக்கு. அக்கா எனக்கு புரியுது, ஆனா ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகினிங் இஸ் ஆல்வேஸ் த ஹார்டஸ்ட். இத கடந்துட்டா பெரிய பெரிய விஷயங்களை சாதிக்கலாம். பயந்து ஓடி வந்துட்டா திரும்ப 4 செவத்துக்குள்ள முட்டிட்டு தான் நிக்கணும். என்ன செய்யறதுன்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அக்கா பாய்க்கா, ஆல் தி பெஸ்ட். ஜனனி, ஜனனி. என்ன ஆதிரா, செலக்ட் பண்ணிட்டியா? எது எடுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கா. நீங்களே செலக்ட் பண்ணிடுறீங்களா? என்னம்மா, என்ன தகையலையா? தாய் எடுத்துருவோம் மாமா. அப்படியா? அவ வேற தனியா பார்த்துட்டு இருக்காங்க. 2 பேரும் பார்க்கறது ஒரே சிலைக்கு தானே? ஆமா மாமா. எப்பமா முடிவு தெரியும்? தான் டிஸ்கஸ் பண்ணி எடுத்துருவோம் மாமா. டிஸ்கஷன் வேற பண்ணுவீங்களா? எலெக்ஷன் ரிசல்ட் கூட சீக்கிரம் சொல்லுவாங்கம்மா. உங்க ரிசல்ட் எப்போன்னு தெரியல. என்னமோ புடவைய வாழ்க்கையில பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி தான். கடையை அப்படியே பிரிச்சு மேறியலம்மா எல்லாரும். சரி பாருங்க பாருங்க. உட்காருங்க மாமா. நான் உட்காந்துக்கிறேம்மா, நீங்க பாருங்கம்மா. ஏம்மா அங்கே வேட்டியெல்லாம் இருக்கா? அதெல்லாம் இல்ல சார். இல்லையா? ஆம்பளைகளுக்கு எதுவும் வச்சிருக்க மாட்டேல. ஏன்னா சீக்கிரம் எடுத்துருவோம்ல, வேட்டியெல்லாம் வச்சிருக்க மாட்டே. ஏம்மா நாம வேணா போய் சாப்பிட்டு வந்துருவோமா? மிதிச்சே கொன்றுவேன் உன்னை. உனக்காக நான் இங்க வந்து நின்னுட்டு இருக்கேன், நீ போய் சோறு தின்ட்டு வருவியா? இருடா. உன்னையும் சேர்த்து நாம தானே கேட்டேன். கரிகாலா, நான் எப்பயும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். என்ன பண்ணுவ? பார்த்துக்கிட்டே இரு என்ன பண்றேன்னு. இது நல்லா இருக்குல்ல? பாத்தீங்களா, கரெக்டா என்னம்மா எடுத்துருக்காங்க. இதுதான் யோசிச்சேன். புடவை செலக்ட் பண்ணிட்டீங்களா? எடுத்தாச்சா? என்ன தடவிக்கிட்டே இருக்கீங்க எல்லாரும்? எடுத்தாச்சு மாமா. என்னது எடுத்திருக்கிய? எந்த புடவை? அது அதான் நல்லா தான் இருக்கு. ஆதரவு உனக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. உனக்கு தான் பிடிக்கணும், அதான் முக்கியம். எம்பிட்டுப்பா, என்ன விலை சொல்லு. இருங்க அருண், ஏய் அரசே, கொடுங்கண்ணே. இந்தா. இருங்க பரவாயில்ல, இருங்க, நான் கொடுக்குறேன். யார் கொடுத்தாலும் ஒண்ணுதான். அருண் எடுத்துக்கோ. சரி, அட்டை தானே, யார் அட்டையை தேய்ச்சானே கொடுங்க, தேய்ச்சிட்டு கொடுத்துருவாங்க. சரிம்மா, போகலாம் வாங்க. நான் இதை பேக் இது பேக் பண்ணிடுங்க. பண்ணிடுங்க. ஏம்மா நந்தினி, புடவை தான் எடுத்தாச்சுல்ல, அப்புறம் இதுக்கு வேற புடவை போட்டு சொரணிட்டு இருக்க? விட்டா அங்கேயே குடியிருப்பா போல. வாங்கம்மா, போய் வேலை வெட்டியை பார்க்கணும். சரி, எல்லாருக்கும் போயிட்டு வரோம். உனக்கு ஓகே தானே? பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்குல்ல? அப்போ ஓகே. வேற ஏதாவது? சரி, இல்ல, இல்ல. நீ பேக் பண்ணி கொண்டு வா. ஓகே, நாங்க வெயிட் பண்றேன். ஆமா. ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. என்ன அரசு, பில் போட்டாச்சா? போட்டாச்சு. சரி, கார் எங்க வேற அங்கே நிற்குது,
உங்கள் வண்டி அங்கே தானே இருக்கு ஆ வண்டியில் இருங்க. இந்த ஓனர் மேலே இருக்காரா தெரிஞ்சவர் பார்த்து வந்துடுறேன். அட உங்களுக்கு எல்லாமே லேட்டாக தான் தெரியுமா? ஆமாம் ஆமாம், ஆ உங்களுக்கு புரியுதுல, அது போதும். சரி நாங்கள் போகிறோம், நீங்கள் சீக்கிரம் வந்து சேருங்க. சரி வாங்க வாங்க வண்டியில் இருங்க, போங்க. அப்பா பார்த்து வா. அம்மா நாங்களும் போங்கம்மா, நம்ம வண்டியில் இருக்குமா, அந்த வரேன். வாங்க. இந்த கடை ஓனரை பார்த்து வந்துடுறேன். போங்க. என்ன முழிக்கிற? இங்க கொண்டாந்து நிறுத்தியிருக்க. ஆமா, வேற என்ன பண்றது? நீ பண்ண வேலைக்கு இங்கதான் கொண்டு வந்து நிறுத்த முடியும். பாரா பாரா, ஏமா மாமா தான் இது phone. என்னன்னு கேளு. ஹலோ சொல்லுங்க மாமா. எங்கடா இருக்கிய? மாமா இந்த பில்டிங் சைடுல தான் இருக்கோம். வாங்கடா, கடை முன்னாடி வாங்கடா. சரி என்னடா மாமா. கூப்பிடுறாரா? சைடுல இருந்து என்ட்ரன்ஸ்க்கு வந்துட்டு இருக்கேன் மாமா. சைடில் எங்கே இருக்கிய? பின்னாடி பாருங்க. மாமா. நின்னுட்டு இருந்தோம். ஆமாம் ஆமாம். வணக்கம்ண்ணே. எங்க அந்த பக்கம் இருந்தீங்களா? ஆமா. அங்கிட்டு தானே இருந்தோம். நீ குடும்பத்தோட கடைக்குள்ள போயிட்டியா? நேரமாயிர போதுன்னு இங்கிட்டு வந்தோம். சரி, டைம் ஆகுது, உள்ளே போய் எடுங்க, இந்த வாரேன். நீ வாண்ணே. நீங்கள் போய் எடுங்க, அந்த வாரேன். சின்ன வேலை இருக்குமா, போய் வாங்க எடுங்க. மாமா. உள்ளே போடா, வாரேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களை மாதிரி நானும் ஈஸ்வரி மேடமோட ஸ்பீச் கேட்கறதுக்கு ரொம்ப ஈகரா இருக்கேன். மேடம் ப்ளீஸ் மேடம். ஓகே சார். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த மேனேஜ்மெண்ட்டுக்கும், சேர்மேன் ஜெயஸ்ரீ மேடம்க்கும், பிரின்சிபலுக்கும், இங்கே இருக்கிற எல்லா லெக்சரர்ஸ்க்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. இந்த செஷனை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால எனக்கு ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் இருக்கு சார். இது ஒரு யூஷுவலான ஒரு லெக்சர் செஷன் மாதிரி இல்லாம இந்த செஷனை ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு இன்டராக்டிவ் செஷனா மனசுக்கு நிறைவா பேசணும்னு நினைக்கிறேன். ஸோ வில் யூ கிராண்ட் மீ பர்மிஷன் சார்? எஸ் மேம், ஷூர். தேங்க்யூ சார். உங்களுக்கெல்லாம் இது ஓகேவா? ஓகே மேம். தேங்க்யூ. செஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஹலோ, என்ன பண்றீங்க நீங்க எல்லாரும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீங்க நோட் புக் எல்லாத்தையும் மூடுங்க. இந்த செஷன்ல நான் முக்கியமா சொல்லணும்னு நினைக்கிறது, நோட் புக்கை எல்லாம் தாண்டி இந்த உலகத்துல கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. நீங்க நோட் புக் எல்லாம் திறந்து எழுதுறதை விட உங்க மனசையும் மைண்டையும் ஓபன் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே? ஓகே மேம். ஆல் ரைட், கிரேட். ஸோ டு பிகின் வித், நான் ஈஸ்வரி. இதை தாண்டி இந்த செஷனை எடுக்கிறதுக்கு எனக்கு எந்தவித குவாலிஃபிகேஷனும் கிடையாது. ஐ மீன், நான் பிஹெச்டி ஸ்காலர் கிடையாது, சைக்காலஜிஸ்ட் கிடையாது, மாஸ்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவளும் கிடையாது. நான் இங்கே ஒரு ஹியூமன் பீங்கா என்னோட லைஃப்பில் கடந்து வந்த அனுபவங்களை வச்சு உங்களோட சில அனுபவங்களை ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த செஷனோட எய்ம், நீங்கள் என்ன கற்றுக்குறீங்கிறத விட உங்களை நீங்கள் புரிஞ்சிக்க முயற்சி பண்ணணும். அதே மைண்ட் செட்டில் நானும் இன்னைக்கு இங்கே வந்திருக்கேன். நீங்கள் படிக்கிற இந்த ஃபார்முலா, லாஜிக், சயின்டிஃபிக் மெத்தட்ஸ் இதெல்லாத்தையும் நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு உங்களோட இன்ஸ்டிங்க்ட், மனசு, உங்களோட மைண்ட், இதை பற்றி தான் நாம் இன்னைக்கு பேச போகிறோம். காட் இட்? ஸோ இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம எதை பற்றி பேசலாங்கிறத நீங்களே சூஸ் பண்ணுங்க. எனிஒன் இன்ட்ரெஸ்டட்? ஒன் ஆஃப் யூ கொஞ்சம் யோசிச்சு நீங்களே எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஓகே, நானே ஆரம்பிக்கிறேன். நான் உங்ககிட்டலாம் பேசணும்னு நினைக்கிறது உங்களோட வயசுல வரக்கூடிய சின்ன சின்ன தடுமாற்றங்களை பத்தி. அதுக்கு நான் முதல்ல கேட்கணும்னு நினைக்கிற கேள்வியை கேட்கலாமா?
ஸோ நீங்கள் உங்களோட அம்மாவை பாட்டியை சிஸ்டரை கேர்ள் ஃப்ரெண்டு இவங்களெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அவங்க கிட்ட இருந்து உங்களோட எதிர்பார்ப்பு என்ன?